இன்னைக்கு நம்ம அனிமியா அண்ட் பிரெக்னன்சி அதாச்சும் கர்ப்ப காலத்தில் இரத்த சோகை ஏற்படும் பின்விளைவுகளை பற்றி பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் ரூஹி தபசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். பொதுவாகவே ஹீமோகுளோபின் <11 இருந்துச்சுனாவே அனிமியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பல பெண்களுக்கு ஹீமோகுளோபின் <11 தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல அயன் ஊட்டச்சத்து குறைபாடுனால வர்ற இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாச்சும் அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்ம ப்ராப்பராக டயட்டில் அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த அனிமியாவை நம்ம தவிர்த்துக்கலாம். அயன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு வரும்போது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று நான் வெஜிடேரியன் சோர்ஸ், இன்னொன்று வெஜிடேரியன் சோர்ஸ். இந்த நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் கல்லீரல், மண்ணீரல், அதாச்சும் சுவரொட்டின்னு சொல்லுவோம். இது டைரெக்டாகவே நம்ம பாடியில் ஹீம் அயன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெட் மீட், அதாச்சும் மட்டன், இதெல்லாம் கூட வந்துட்டு அயன் ரிச் கண்டென்ட் இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸஸில் பச்சை காய்கறிகள், பழங்கள், முக்கியமாக மாதுளம்பழம், கீரைகள், அதில் முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை அண்ட் நட்ஸ் லைக் பாதம், பிஸ்தா, வால்நட், டேட்ஸ், நாட்டு சர்க்கரை, முளைக்கட்டின பயிறு, ராஜ்மா, இந்த அயன் ரிச் ஃபுட்ஸோடு சேர்த்து நம்ம விட்டமின் சி ரிச் டயட், அதாச்சும் ஆம்லா, லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், கோவா, கிவியும் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடியில் பெட்டர் அயன் அப்சர்ப்ஷன் கிடைக்கும். எல்லா லேடிஸ்களுக்குமே நம்ம பொதுவாகவே செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே வந்துட்டு அயன் டேப்லெட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு மைல்டு அனிமியா இருக்கும்போது நம்ம ஓரல் அயன் டேப்லெட்ஸ் எடுக்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு இந்த அயன் டெஃபிஷியன்சி வராது. ஸோ மாட்ரேட் டு சிவியர், சம்டைம்ஸ் வந்துட்டு <7 இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நாங்கள் அயன் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணுவோம். மதருக்கு அனிமியா இருந்துச்சுன்னா பேபிக்கு ப்ரெக்னென்சிலே லோ பர்த் வெயிட், அதாச்சும் உடல் எடை குறைவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீடம் பர்த் ரிஸ்க் ஏற்படலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு நரம்பியல் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், நீண்ட கால உடல் மற்றும் மனநிலை பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ரெக்னன்சி நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா லேடிஸுமே ஹீமோகுளோபின் <11 இருந்துச்சுன்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும். A healthy mother means a healthy future. Let's plan a safe motherhood together. Thank you.